சரியான நேரத்துல நீதி கிடைக்காம அந்த பொண்ணு இறந்து போனதுல இனிமேல் இந்த கோர்ட்ல கருப்பசாமி யாருமே பொய் பேச விடாம உண்மையை மட்டும் தான் பேச வைக்கிறாரு. இதனாலேயே கூட இருக்க வக்கீல் பொண்ணுக்கு மினிஸ்டரோட கேஸ் ஃபைல கொடுத்துட்டு போறாரு. ஆனா நெக்ஸ்ட் டே கோர்ட்ல இந்த கேஸ்க்காக வாதாடும் போது இந்த பேபி கேனனை மினிஸ்டருக்கு எதிராக வாதாடுறான். அதை பார்த்த எல்லாருமே ஷாக்கா வராங்க. சோ இந்த வக்கீல் பொண்ணு சாமி கிட்ட கேட்கும் போது இந்த எல்லையில இருக்க யாருமே பொய்யும் பேசாம எந்த தப்புமே நடக்காத மாதிரி பண்ணி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதனால இந்த எல்லைக்குள்ள இருக்க கோர்ட் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி ஒரு கேஸ் கூட வர மாட்டேங்குது. ஆனா நீ நைட் இந்த பேபி கேனனை போட்டு தள்ள மினிஸ்டரோட ஆளுங்கலாம் வந்திருக்காங்க. இந்த எல்லைக்குள்ள வந்ததுமே பாசமா பேச ஆரம்பிக்கிறானுங்க. ஆனா எல்லைக்குள்ள இருந்து வெளியே போனதுமே இவரை போட வரானுங்க. இதை பார்த்ததுமே தான் எனக்கு இந்த எல்லைக்குள்ள யாருமே எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு புரிய வருது. பட் இந்த கோர்ட்ல இருக்க ஜட்ஜி அதை நம்ப மாட்டாரு. சோ நேராவே கூட்டிட்டு வந்து ரவுடிகளை வச்சு அந்த வக்கீல் பொண்ணையும் கருப்புசாமியும் அடிக்கிறான்னு சொல்லிட்டு துரத்துறாங்க. ஆனா எல்லைக்குள்ள வந்ததுமே எதுவுமே பண்ணாம நார்மலா வராங்க. அதை பார்த்ததுமே தான் இவரும் நம்ப ஆரம்பிக்கிறாரு. சோ அந்த கோர்ட் இந்த எல்லைக்குள்ள இருக்கனால தான் பிரச்சனையும் சொல்லி ஆக்சுவலா ஏற்கனவே அந்த பில்டிங் ரொம்ப டேமேஜா இருக்கும். சோ இப்போ அது மூலமா ஒரு ஆளுங்களெல்லாம் போட்டு தள்ளி போராட்டம் பண்ணி இந்த எல்லைக்கு வெளியே புதுசா ஹைடெக்கா ஒரு கோர்ட்டை உருவாக்குறாங்க. பட் அதுலயுமே இந்த மினிஸ்டர் கேஸ்ல ஜெயிக்காம பேபிகான மேல லஞ்சம் கொடுத்ததா சொல்லி ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. இதெல்லாம் எதனா நடக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்க்கும்போது தான் அந்த எல்லைக்கு எப்படி வேட்டை கருப்போ அதே மாதிரி இந்த எல்லைக்கு காவக்கார கருப்புன்னு சொல்லி இந்த கோர்ட்டுக்கு வெளியே ஒரு கோவிலை பாக்குறாங்க. அதனால தான் இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி உனக்கு தெரிஞ்சு போகுது. இப்போ இந்த கோர்ட்டோட இனாகரேஷன் ஃபங்க்ஷன்ல எல்லாரும் திரிந்துறாங்கன்னு சொல்லிட்டு கோவத்துல எல்லாரையும் போட்டு தள்ள வந்திருக்கான். பட் காவக்கார கருப்பரு நேராவே வந்து இவங்க எல்லாரையும் போட்டு தள்ளி உங்களை கடவுளா நினைச்சு நீதி கேட்டு கோர்ட்டுக்கு வரவங்கள கோவில் வாசல நிக்க வச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த நிலைமை தான் சொல்லி வார்னிங் கொடுத்துட்டு போறாரு. ஆனா கடைசியில தான் அந்த கேரளால இருந்து வந்த பெரியவரை காமிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணை கருப்பசாமி காப்பாத்தி இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா உட்காந்து ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டு இருக்காங்க.